பூந்தமல்லி அருகே காமராஜர் பிறந்தநாளையொட்டி தனியார் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி அடுத்த மலையம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா பள்ளி தாளாளர் மலையம் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இதில் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து அரசு பள்ளிகளில் பயிலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்கள் வழங்கப்படுவது போல இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் விலையில்லா மிதிவண்டிகளை கடந்த சில ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. இந்நிலையில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஆண்டும் இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் 90 மாணவ மாணவிகளுக்கு விலை உயர்ந்த சைக்கிள்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ணசாமி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். குறிப்பாக இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மற்றும் புதியதாக பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேரும் மாணவர்கள் அந்த ஆண்டு கல்வி கட்டணத்தை முழுமையாக செலுத்திய பின் அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கும் விதமாக இலவச சைக்கிள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சைக்கிள்கள் அவர்களது பெற்றோர் புன்னகையுடன் எடுத்து சென்றனர். இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி ஒன்றிய திமுக செயலாளர் கமலேஷ், மாவட்ட கவுன்சிலர் ரவி, பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி வாசு, ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி, தமிழ்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். Give a big hand or a few clap or one another. Let's have a clap. நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் அருமையான மலையம்பாக்கம் சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒற்றைய செயலாளர் எதுவும் எடுக்க மாட்டாரு. என்ன தெரியலையா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அவன் கேட்குறான் வாய் தந்து கேட்குறான். முடிவு வேண்டாம் பண்றது வேணாம் படம் வேணாம் பண்றது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது.